أحمد حمدا كثيرا طيبا لمن جعلنا في أمة حبيبنا محمد صلى الله عليه وسلم. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. اللهم اجعلنا في الدنيا والآخرة من أهل ولايتك يا رب العالمين آمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாக ஏகவல்லோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவருடைய சலாத்தும் சலாமும் நமது உயிருக்கும் மேலான எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முகஹாக்கள், வலிமார்கள், முஸன்னிஃபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஅல்லிஃபீன்கள், இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே வந்தமர்ந்திருக்கிற நாம், நம்முடைய பெற்றோர்கள், மனைவி மக்கள், வாரிசுகள், மஹல்லாவாசிகள், உலக முஃமினீன்கள் அனைவர்களின் மீதும் ரஹ்மானின் வற்றாத கருணை மழை என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய மதீனா மஸ்ஜித் மற்றும் மதரசா மிஃப்தாஹுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்தக்கூடிய சிறப்பான மீலாது விழாவினுடைய தொடர் சொற்பொழிவு அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை கபூல் செய்து இதில் கலந்து கொள்கிற, இதற்காக ஒத்துழைப்புகள் செய்கிற, இதற்காக பொருளாதாரங்களை தந்த அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை தந்து இந்த நிகழ்வுகளில் நாம் ஒன்று சேர்ந்ததை போன்று நாளை புனிதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலே உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நம்மையும் அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து இந்த அமலை அவனால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பான அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று தருகிற, நபி அவர்களின் துஆவை பெற்று தருகிற நல்ல அமலாக இதை கபூல் செய்வானாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி இந்த சமூகத்திலே பேசப்படும் பொழுதெல்லாம் குறிப்பாக உலமாக்கள் மட்டுமல்ல, சமூகத்தின் நபியவர்களின் நேசர்களாக வாழ்கிற அனைவர்களும் நபியவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்வது வழக்கம். சொல்வார்கள், உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தானே சொல்றோம்? உயிருக்கும் உயிரான, சொல்லுங்க, உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையில் தான் பலர்களின் பேச்சுக்கள் துவங்குகிறது. குறிப்பாக மார்க்கத்தின் பேச்சுகள் துவங்குகிறது. நான் சொல்கிறேன், உயிருக்கும் உயிரான என்ற வார்த்தையை விட உயிருக்கும் மேலான என்ற வார்த்தை தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும் என்று சொல்ல வருகிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கும் மேலானவர்கள் என்றுதான் நாம் பேசுகிறோம். இந்த பேச்சை ஏதோ நானோ, என் முன்னோர்களோ, என் பெற்றோர்களோ, என் ஆசிரியர்களோ, சமூகத்தின் தலைவர்களோ ஏற்படுத்திய வார்த்தையா என்று பார்த்தால் குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. அல்லாஹ் பேசுகிறான். என் நபி உயிருக்கும் மேலானவர்கள் என்று சொல்கிறோமே, எங்கள் நபி என்பதை விட நபியவர்களின் விஷயத்தில் உரிமை கொஞ்சம் கூடுதலாக இருக்க வேண்டும். சம்பாரிச்சு ஒரு வீட்டை கட்டுறோம், என்ன சொல்லுவோம்? 10 பேர் நிற்கும் போது எங்க வீடுன்னு சொல்ல மாட்டோம், என் வீடு என்று சொல்வோம். என்ன சொத்துக்கள், என்ன சுகங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் அதை பதிவு செய்யும் பொழுது என் சொத்து, என் வீடு, என் சம்பாத்தியம், என் குடும்பம் என்றெல்லாம் பேசுகிற நாம் உரிமை கொண்டாடப்பட வேண்டிய முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது இப்படி சொல்ல வேண்டும், என் உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உயிருக்கும் மேலானவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். அல்லாஹ் குர்ஆனிலே மிகச் சிறப்பாக பேசுவான். நபி அவர்களை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி சொல்லுவான், ஒரு மூமினுக்கு நபி அவர்கள் எங்கு இருக்க வேண்டும் தெரியுமா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஒரு மூமினுக்கு, மூமின்களுக்கு நபி அவர்கள் உயிரை விட மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏங்க பொதுவா சிந்திச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்விலே உயிரை விட மேலாக என்ன இருக்கிறது? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வீடு, மிகச் சிறப்பாக சேர்த்திய நம்முடைய சொத்துக்கள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் என என்னவெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஒரு நேரத்தில் இழக்க நாம் தயாராகுவோம். உதாரணத்துக்கு வச்சுக்கங்க, ஒருத்தர் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஒரு கத்தியை கழுத்துல வச்சுட்டார். நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தியை கழுத்துல வச்சுட்டார். வச்சுட்டு, உன் சொத்தா உன் உயிரா, எதை தேர்ந்தெடுப்போம்? சொல்லுங்கள், எதை தேர்ந்தெடுப்போம்? உயிர் போனால் எல்லாம் சென்று விடும். சொத்துக்கள் சம்பாதித்துக் கொள்ளலாம், சொத்துக்களை இழப்போமே தவிர உயிரை இழக்க மாட்டோம். நம்முடைய வாழ்விலே எதை இழக்கவும் நாம் தயாராக இருப்போம். நம்மின் செல்வங்கள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய வீடுகள், நம்முடைய ஆடம்பரங்கள் என அத்துணைகளையும் இழக்க தயாராக இருப்போம். ஆனால் உயிர் என்று வந்துவிட்டால் உயிரை இழப்பதற்கு, உயிரை விட்டு கொடுப்பதற்கு எந்த ஒருவனும் சம்மதிக்க மாட்டான். எல்லாவற்றையும் இழந்தாலும் உயிர் ஒருவனுக்கு உயர்ந்ததாக இருந்தால் என் ரப்பு அங்கு வைக்கிறான் பாருங்கள். உனக்கு உன் உயிர் என்பது உன் சொத்துக்களை விட, உன் குடும்பத்தை விட, நீ யாரை பெற்றெடுத்தாய் உன்னுடைய மக்களை விட, உன்னை பெற்றெடுத்த உன் பெற்றோர்களை விட, எல்லாவற்றை விடவும் உனக்கு உயிர் மேலானதா? என் முஹம்மது ரசூலை நான் எப்படி சொல்வேன் தெரியுமா? உயிருக்கும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் சொல்றதுல இப்படி சொல்லி இருக்கலாமே, உங்களுடைய செல்வங்களை விட மேலானவர்கள், அப்படியே அறிமுகப்படுத்தினான். உங்களின் சிரமப்பட்டு நீங்கள் கட்டிய உங்களின் வீட்டை விட மேலானவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பேசவில்லை. அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுதே சொல்கிறான், உயிருக்கும் மேலாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் வைக்கப்படும் பொழுதுதான் நீங்களும் நானும் உண்மையின் முஃமினீன்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுகிறான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் தான் அல்லாஹ் இன்னும் சில இடங்களில் குர்ஆனில் இப்படி பேசுவான், உங்களின் தந்தைகள், உங்களின் மக்கள், உங்களின் செல்வங்கள், உங்களின் கஷ்டப்பட்டு நீங்கள் விரும்பி கட்டிய உங்களின் இல்லங்கள், நீங்கள் பயந்து பயந்து செய்கிற உங்களின் வியாபாரங்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு உயர்ந்ததாக மாறிவிட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அல்லாஹ் ரசூலை விட இது உங்களுக்கு உயர்ந்ததாக மாறிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் அதாபு உங்களுக்கு வருவதை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்னுடைய உயிருக்கும் மேலாக, இன்னைக்கு அதான் தலைப்பு, உயிருக்கும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உயிருக்கும் மேலாக என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள் என்று சொன்னால் இன்னில் ஈமானின் ஒளி வீசுகிறது என்பது குர்ஆனின் வார்த்தை. அதே நேரத்தில் என் உயிருக்கும் மேலாக என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஆக்கப்படவில்லை என்றால் அல்லாஹ்வின் அதாபை நான் எதிர்பார்க்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் எச்சரிக்கையாக பேசுவான். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சூழலிலே நமக்கு வைத்து காட்டுகிறான். காரணம் இந்த சமூகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு மேலாக வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், அவன் 5 நேரம் தொழுதும் அது அவனுக்கு பயன் தரும் நினைக்கிறீங்களா? என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உயிருக்கும் பிறகுதான் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னான். உமர் நாயகம் வந்தார்கள். உமர் நாயகத்திடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். உமர் நாயகம் சொன்னார்கள், ல அன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு எப்படி தெரியுமா? எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் எனக்கு மிக பிரியமானவர்கள், ஆனால் என் உயிரை தவிர. சொன்னாங்க உமர் நாயகம், என் உயிருக்கு பிறகு இந்த உலகிலே இருக்கும் அனைத்தையும் காட்டிலும் எனக்கு நீங்கள் முக்கியமானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக்.
இல்லை இல்லை, அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் உங்கள் உயிரை விட சிறந்தவராக, உயர்ந்தவராக, மிக பிரியமானவராக உங்களுக்கு மாறினால்தான் சரி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே உமர் நாயகம் மாற்றி சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட எனக்கு உயர்ந்தவர்கள் நீங்கள் தான். உடனே நபி அவர்கள் சொல்வார்கள், அல் ஆன யா உமர், இப்பொழுதுதான் உமரே உங்கள் ஈமான் நிரம்புகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உயிருக்கும் மேலாக என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உள்ளத்தில் அமர்த்தப்படவில்லை என்று சொன்னால், என் உயிருக்கும் மேலாக என் நபி அவர்கள் என் உள்ளத்தில் இருக்கவில்லை என்றால், என் உள்ளத்தில் நபி அவர்கள் குடியமர்த்தப்படவில்லை என்று சொன்னால், நான் தொழுகிற தஹஜ்ஜுதும் கூட சரியான ஈமான்தாரியின் தொழுகையாக அமையாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொழுகிற பரதுகள் கூட, நாம் செய்கிற தர்மங்கள் கூட, நாம் செய்கிற எண்ணெய் இபாதத்துகள், உயிரை கொடுத்து இறைவனை வணங்கினேன் என்று சொன்னாலும், உயிரையே கொடுத்து விட்டாலும் சொல்கிறேன், அது முழுமையான ஈமான்தாரி நம்மளாக அமையாது என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசி காட்டுகிறது. உமர் நாயகத்தின் நாவிலே அல்லாஹ் சத்தியத்தை வைத்தான். உமர் நாயகத்தின் நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நாவு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், உமரே, உங்களின் உயிர் என்ன? உங்களின் உயிரை விட என் உயிர் உங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உங்களின் உயிரை விட என் உயிர் உங்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உங்களின் உயிரை விட என் பாசம் உங்களிடத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களின் ஈமான் பரிபூர்ணத்துவம் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லும் பொழுதே நேசம் உள்ளத்தில் நிறைந்து விட வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வரலாறுகள் பேசும். ஒரு யூதர் தௌராத்துல படிச்சு நபி அவங்க பேரை படிக்கிறார், திரும்ப திரும்ப படிக்கிறார். நபி அவர்களின் பெயர் கூடுதலாக பார்க்கப்படுகிறார். ஆசையிலே ஆவலிலே நபி அவர்களை தேடி ஓடி வருகிறார். நபி அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டு 3 நாள் கடந்த பிறகு நபி அவங்களை தேடி ஓடி வர்றாங்க. அந்த இடத்திலே வந்து கேட்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்களா நபியா? மம்மின்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஆவலாக நபி அவர்களை தேடி ஓடி வந்தார்கள். எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. நபி அவங்க வஃபாத்தாயி 3 நாள்ல எந்த ஒரு சூழலும் ஓடவில்லை. மிகப்பெரிய பரிதவிப்பிலே இருக்கக்கூடிய அவர்களை ஏளனமாக அல்ல, ஒரு வித்தியாசமான பார்வையிலே பார்க்கிறார்கள். சொல்கிறார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களில் முஹம்மது யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உடனே தகவல் சொல்லப்படுகிறது, நீங்கள் தேடி வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த யூதருக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக ஓடோடி வந்தேனே, நீண்ட பயணம் செய்து வந்தேனே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியவில்லை என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சொன்னார்கள். சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு அந்த நபி அவர்களின் ஒரு சட்டையை மட்டும் வாங்கி கொடுங்களேன், ஒரு சட்டை மட்டும் வாங்கி கொடுங்க. உடனே அடிநாயகம் அன்னவர்களிடத்திலே சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்ன பிற சஹாபாக்களும் சொன்னார்கள், அன்னை ஃபாத்திமா அம்மையாரிடம் சென்று நபி அவர்களின் சட்டையை வாங்கி வாருங்கள். செல்கிறார்கள். ஃபாத்திமா அம்மையாரை அழைக்கப்படுகிறது. அன்னவர்களிடத்திலே நபி அவர்களின் சட்டையை கேட்கிறார்கள். ஃபாத்திமா அம்மையார் மிக வேதனையோடு சட்டையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நீண்ட ஒரு சம்பவம். சட்டையை பெற்றுக்கொண்ட அந்த சுஹாபி அதை கொண்டு வருகிறார்கள். சுஹாபாக்களின் கரங்களில் கிடந்து செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இல்லை, அன்னவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அன்னவர்களை இழந்த மிகப்பெரிய பரிதவிப்பிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சட்டை கிடந்து வரும் பொழுது சஹாபாக்கள் அதை முத்தி அதன் சுகந்தத்தை நுகர்ந்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அந்த யூதரின் கைகளில் கிடைக்கிறது. வரலாறுகள் பேசுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு ஓடி வந்த அந்த சஹாபி, அந்த யூதர் அந்த சஹாபாக்களை பார்த்து ஒரு தாபியாக மாறிவிட்டார். அந்த யூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபர், நபி அவர்களின் மீது காதல் கொண்ட அந்த நபர், அந்த சட்டையை வாங்கிய உடனே அதில் முத்தமிட்டு விட்டு அதன் சுகந்தத்தை உணர்கிறார்கள். அல்லாஹு அக்பர், இப்படி ஒரு நறுமணம் என் நபியவர்களின் மேனியில் பட்ட சட்டையில் இருக்கிறது என்றால் என் நபியின் மேனி எப்படி இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டு நபியவர்களை காண முடியாத அந்த வேதனையிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நபியை பார்க்க ஓடோடி வந்தேன், என் நபியவர்கள் இல்லை என்ற செய்தி கிடைத்தது, என் நபியவர்களின் சட்டையை பார்க்கிறேன், என்னை இந்த இடத்தில் நீ வஃபாத்தாகிவிடு என்று கேட்கிறார்கள். அந்த இடத்தில் அவர் வஃபாத்தாக்கப்பட்டார்கள், அவர்கள் மரணித்தார்கள் என்று வரலாறுகள் பேசுகிறது.
சஹாபாக்கள் எடுத்து அடக்கம் செய்தார்கள். நபி அவர்களுக்கு அருகாமையில் ஜன்னத்துல் பக்கீயிலே அந்த நபர் அடக்கப்பட்டார். பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர்களிடத்திலே இபாதத்துகள், தொழுகைகள், நோன்புகள், ஜகாத்துகள் என்ற இபாதத்துகள் எல்லாம் அவர்களிடத்திலே மார்க்கம் எதிர்பார்க்கவில்லை. அதற்கான வாய்ப்பு கூட அவருக்கு கிடைக்கல. ஈமான் கொண்டார், மரணித்து விட்டார். நபி நேசம் அவருக்கு சுவனத்தை கொடுத்தார். சொல்ல வருகிற கருத்து தொழுகாதீங்கன்னு சொல்லல. ஹஸ்ரத் சொல்லிட்டாரு, நாளைக்கு ஃபஜ்ருக்கு லீவு போட்டுறலாம், அப்படியா இல்ல. தொழுகையை விடுவதல்ல, இபாதத்துகளை விடுவதல்ல. உங்களின் இபாதத்தும், உங்களின் தொழுகையும், உங்களின் ஜகாத்தும், உங்களின் நோன்பும் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? அந்த அங்கீகாரம் தானங்க வேணும். அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். என் ரப்பைய தொழுகையை கபூல் செய்ய வேண்டும் என்று தானே எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய பாவியும் கூட, மிகப்பெரிய மதுபானம் அருந்துபவன் கூட, மிகப்பெரிய மோசமான ஒரு கையவன் கூட செய்கிற இபாதத்துகளில் கபூலியத்து வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அந்த கபூலியத்து வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுக் கொடுத்த உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி, உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தமா சொல்லுங்க, அல்லாஹ் கபூல் செய்வானாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கும் மேலாக அமர்த்தப்படவில்லை என்றால் இபாதத்துகள் வெறும் குப்பை என்று மார்க்கம் சொல்கிறது. லட்சம் கொடுத்தாலும் குப்பை, விடிய விடிய தொழுதாலும் குப்பை. என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்த்தப்பட வேண்டிய இடத்தில் அமர்த்தப்படவில்லை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் உள்ளத்தில் பாதுகாக்கப்படவில்லை என்றால் அவனின் ஈமான் அவனுக்கு பயன் தராது என்று நான் பேசவில்லை, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உயிருக்கு மேலாக அமர்த்தப்பட வேண்டும்? சிந்திக்கணுங்க. நிறைய நேரத்துல வார்த்தையால சொல்றோம், அல்லாஹ் தஆலா அதை உள்ளத்திலிருந்து ஒரு நாள் கொண்டு வருவான், அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் கபூல் செய்வானாக. உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வருவானாக. உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்களை உயிருக்கும் மேலாக அமர்த்த வேண்டும்? அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி என்னங்க கிடைச்சிருச்சு? ஒருவரை உயிருக்கு மேலாக அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவரிலிருந்து இந்த சமூகம் என்ன அடைந்திருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். சிந்திப்பது மட்டுமல்ல, சிந்திக்க தூண்டுவதற்கும் கடமைப்பட்டு இருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் மோசமான காலம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் உயிருக்கும் மேலானவர்கள்? சாதாரணமா வாழ்க்கையில பாருங்களேன், என்னுடைய மனைவி, என் மனைவி எனக்கானவள், நான் பாதுகாக்க வேண்டும். என் பெற்றோர்கள் எனக்கானவர்கள், நான் பாதுகாக்க வேண்டும். என் குடும்பம் எனக்கானது, நான் பாதுகாக்க வேண்டும். என எனக்காக வாழ்பவர்களை நான் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. எனக்காக ஒரு கட்டத்தை எப்படி சொல்லுவோம், உனக்காக உயிரையே கொடுத்துட்றேன். கொஞ்சம் அப்படியே இன்னைக்கு நிறைய வாலிபர்களுக்கு பொருந்தும். அப்படியே காதலிக்கும் பொழுது அல்லாஹ் ஹலாலான விதத்திலே வாழ்வை அமைப்பானாக. நிறைய ஹராம்கள் கலந்துருச்சு, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படியே சொல்லுவான், உனக்காக நான் உயிரையே கொடுத்துருவேன், என் உயிரே நீதான், எல்லாமே நீதான், என் உலகமே நீதான். பேசிட்டே கேட்டுட்டே இருக்கு, உன் பெயரே ஒரு கவிதை. ஹஜ்ரத் இப்படி எல்லாம் சொன்னீங்களான்னு கேட்காதீங்க, அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. திருமணத்திற்கு பின்னால் சொல்வது ஹலால், அது நன்மைகளை தரும். அது மார்க்கம் சொல்லி தந்த சிறப்பான விஷயம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு கவளம் உணவை ஊட்டுவது சதக்கா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜோப்ல இருந்து கேஷை எடுத்து வெளியே கொடுக்கும்போது லேசா கொஞ்ச நேரம் வலிக்கும், சில நேரங்களில் ஜகாத்து கூட வலிக்குது. அல்லாஹ் தஆலா இபாதத்துகளில் மன சங்கடங்களை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பல நேரங்கள்ல நாம ஜகாத்து கொடுக்கிற கூட நமக்கு உள்ளங்கள் வலிக்கிறது. சதக்கா என்றால் சில நேரங்களில் உள்ளம் தயங்குகிறது. 100 ரூபா நோட்டை பக்கத்துல 10 ரூபா நோட்டை தேடும், என காசு வெளியே போகுது. சதக்கா என்பதற்கு மார்க்கம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்த நாம் பொருளாதாரங்களை கொடுக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உன் மனைவிக்கு ஒரு கவளம் உணவை ஊட்டுவதை சதக்கா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக உனக்காக நான், நீ இல்லாமல் நான் இல்லை, எல்லாம் நீதான் என்றெல்லாம் பேசுகிறோம். சாதாரணமா இல்லைங்க, மனைவி கணவன் சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மனைவியை இழந்த கணவனிடத்தில் கேளுங்கள், வாழ்க்கை நரகமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மனைவி இல்லாம வாழ்ந்துட முடியுமா? மனைவி இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஆஃபியத்தோடு நீண்ட ஆயுளை அனைவர்களுக்கும் தருவானாக. நமக்காக பணிவிடை செய்கிற நம்முடைய மனைவிமார்கள் இல்லை என்றால் நம்மின் சுய விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக மிக மோசமாகிவிடும், வாழ்க்கை நரகமாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நல்ல மாற்றத்தை தருவானாக. கணவன் இல்லாத மனைவிகள் கூட வாழ்ந்து விடுவார்கள். பொருளாதாரம் தான் தேவை,
மனைவி இல்லாத கணவனால் உணவுக்கே பரிதவிக்கக்கூடிய சூழல்கள் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை தருவானாக. அந்த மனைவியை பார்த்து நம்ம பல நேரங்களில் சொல்றோம், நீ இல்லாம நான் இல்லை. மக்களை பார்த்து சொல்கிறோம், ஒரு காய்ச்சல் வந்தால் துடித்து விடுகிறோம். அவர்களின் காய்ச்சலை ஏற்றுக்கொள்வதற்கு மனமிடம் கொடுப்பதில்லை. இப்படி குடும்பங்கள் நமக்கானவர்கள் என்பவர்களின் மீது பாசத்தை கொட்டக்கூடிய நாம் ஒரு கட்டத்தில் இப்படியும் கூட ஒரு மனைவி துஆ செய்வாள். கணவரின் பாசத்தை புரிந்து கொண்ட மனைவி, ரபே என் கணவனுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்டிருப்பாள். ரபே என் கணவனுக்கு என் ஆயுளில் இருந்து 10 வருடத்தை சேர்த்து கொடு என்று கூட ஒரு மனைவி கேட்பாள். ஆனால் ஒரு மனைவியோ ஒரு கணவனோ இப்படி கேட்டிருப்பார்களா, ரபே என் கணவன் மிக பாவமானவர், அவரின் சக்கராத்தை லேசாக்கி எனக்கு அவரின் சக்கராத்தை நீ கொடுத்து விடு என்று ஒரு மனைவி கேட்டிருப்பாளா? அல்லாஹுவாலம், அல்லாஹுக்கு தெரியும். நாம் கேட்டு இருப்போமா? வெளியில எல்லாம் விடுங்க, மனைவி நமக்கானவள், அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கிறோம். என்னைக்காவது ஒரு துவால, யா அல்லாஹ் என் மனைவியோட சக்கராத்தை எனக்கு கொடுத்து என் மனைவியை லேசான முறையில மௌத்தாக்கு கேட்டு இருப்போமா? சக்கராத்தில் யாராவது பங்கு கேட்டு இருப்போமா? உடன் பிறந்தவர்கள், பெற்றெடுத்தவர்கள், நாம் பெற்றவர்கள், நம்மின் துணை என யாரெல்லாம் நமக்காக வாழ்கிறார்களோ, யாருக்காகவெல்லாம் நாம் வாழ்கிறோமோ, அவர்களின் சக்கராத்தில் பங்கு கேட்க நம்முடைய மனம் தயங்குகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம ஸக்கில் ஃபீ சக்கராத்தி, அல்லாஹ்வே என் சக்கராத்தை நீ கடுமையாக்கி விடு. சக்கராத்துல் மௌத் ரசூலுல்லாஹ்க்கு வந்துச்சு, நபியவர்களையும் தொட்டது. ஏன்னா அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில், மனிதர்களில் புனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் நம்மை போன்ற செயல்பாடுகள் அவர்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனா நம்மள மாதிரி மனிதர்னு சொல்லிடக்கூடாது, சாதாரண மனிதர் என்று சொல்லிவிடக்கூடாது, அங்கு ஈமான் அடிபட்டு விடும். நபியவர்கள் கேட்டார்கள், சக்கராத்துடைய வேதனையிலே ஜிப்ரீலே இவ்வளவு வேதனை இருக்குமா? அல்லாஹும்ம ஸக்கில் ஃபீ சக்கராத்தி, யா அல்லாஹ் என் சக்கராத்தை நீ கடுமையாக்கி விடு. வஹஃபிஃப் ஃபீ சக்கராத்தி உம்மத்தி, என் உம்மத்தின் சக்கராத்தை நீ லேசாக்கி விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஏங்க, கட்டிய மனைவி கேட்க தயங்கிய ஒரு வார்த்தை, நான் பார்க்கிறாத. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர்கள் என்று நம்மை சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க இல்லையா? சொன்னாங்க, நீங்கள் என்னுடைய தோழர்கள், என் சகோதரர்கள் யாரு தெரியுமா? பின்னால் வருவார்கள் என்று நம்மை பற்றி நபியவர்கள் சகோதரர் என்று சொன்னார்கள். என் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என் மனைவி கூட கேட்க தயங்கிய சக்கராத்தை என்னிடத்தில் இருந்து கேட்டு பெற்றுக் கொண்டார்கள் என்றால் சத்தியமிட்டு சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், என் சக்கராத்து எனக்கு லேசாகத்தான் இருக்கும். நம்புறீங்களா? நபி உங்களுடைய துவா லேசானதுன்னு நினைக்கிறீங்களா? நபியவர்களின் துவா பயன் தராது என்று நினைக்கிறீர்களா? நபியவர்களின் முஹிப்பீன்கள், நபியவர்களை காதலிப்பவர்கள், நபியவர்களை நேசிப்பவர்கள் உறுதியாக சொல்ல முடியும், அவர்களின் சக்கராத்து மிக லேசாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? எங்களின் சக்கராத்தை எங்களுடைய உயிருக்கும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெற்றுவிட்டார்கள். அன்னவர்கள் அப்படி கேட்டார்கள் என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கு அமர்த்தப்பட வேண்டும்? என் உயிருக்கும் கீழையா? என் உயிருக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமர்த்தப்படும் பொழுதுதான் உங்களிலும் என்னிலும் ஈமான் பூர்த்தியாகும் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான், நிறைய பேசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் நிறைய பேசுகிறான். நபி அவர்களை குர்ஆனிலே அல்லாஹ் பல வகையான பெயர்களால் அல்லாஹ் அழைக்கிறான். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரே ஒரு இடத்தில் பேராசைக்காரர் என்று பேசுகிறான். ஒத்துக்க முடியுமா? நான் சொல்றேன், என் ரப்பு சொன்னா நபி அவங்க பேராசைக்காரர், ஏற்றுக்கொள்ள முடியுமா? எனக்கும் பேராசை இருக்கிறது, உங்களிலும் பேராசை இருக்கிறது. பேராசை இருக்கும். சிலர்களுக்கு அல்லாஹ்வின் விஷயத்தில் பேராசை, பலர்களுக்கு உலகத்தின் விஷயத்தில் பேராசை. என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசும் பொழுது ரഊஃபுர் ரஹீம், நபியவர்கள் தன்னின் பெயரை நபியவர்களுக்கு சேர்த்து அல்லாஹ் பேசுவான். அவர் பாசக்காரர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசுவான். மிக பெரும் கிருபையாளர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பேசுவான். இப்படியெல்லாம் நபியவர்களை பேசி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். போர்வை போர்த்தியவரை எழுந்து வாருங்கள் என்று பேசுகிறான். அதைத்தான் இன்னைக்கு தொழுகையில ஓதிக்கிட்டு இருக்கிறோம். நபியவர்களை அல்லாஹ் பேசிய அந்த வார்த்தைகள், உங்களுக்கு நான் திருமணம் செய்து கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் பேசுகிறான்.
இதை தொழுகையின் ஒரு ஃபரலாக நாம் கடைபிடித்து வருகிறோம். தொழுகையில குர்ஆன் ஓதணும். அல்லாஹ்வும் ரசூலும் பேசிய வார்த்தைகள் தொழுகையின் ஒரு அங்கம் என்றால், அது இல்லை என்றால் தொழுகையே கிடையாது என்ற அளவிற்கு ஒரு அங்கம் என்றால், அந்த இடத்தில் அல்லாஹ் நபி அவர்களை அந்த குர்ஆனில் எப்படி பேசுகிறான் என்று பார்க்கும் பொழுது நிறைய சிறப்பான வார்த்தைகளில் பேசிய அல்லாஹ் ஒரே ஒரு இடத்தில் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேராசைக்காரர் என்று பேசுகிறான். யோசிக்கிறோம், நபி எப்படி பேராசைக்காரர்? பேராசையும் நபியும் ஒரு ரெண்டு மேக்னெட் மாதிரி, ரெண்டு காந்தம் எதிர் திசையில ஒட்டி பாருங்க, என்ன ஆகும்? எதிர் திசையில கொண்டு போனீங்கன்னா ஒரு காந்தத்துக்கு பக்கத்துல ஒரு காந்தம் கொண்டு போனா என்ன ஆகும்? அது தூரம் ஓடிவிடும், தூரமா போயிடும், ஒட்டாது, இரண்டும் ஒட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பேராசை என்பதும் அப்படித்தான், எந்த காலத்திலும் இரண்டும் ஒட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பேராசை என்ற வார்த்தையும் ஒட்டாது என்றால் ஒரே ஒரு இடத்தில் வளமைக்கு மாற்றமாக ஒட்டும். அது என் ரப்புல் ஆலமீன் சொன்ன இடம். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசுவான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமினீன்களின் விஷயத்தில் மட்டும் நபி அவர்கள் பேராசைக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் விஷயத்தில் பேராசைக்காரர்கள்? நீங்கள், நான், நம்மின் குடும்பம், உலக முஃமினீன்களின் விஷயத்தில் நபி அவர்கள் பேராசைக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேராசை எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால், நாளை மறுமையிலே நீங்களும் நானும் சுவனம் செல்லும் வரை அந்த பேராசை ஒளிச்சுடராக இந்த மறுமையிலே மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய ஜோதியாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேராசை உங்களையும் என்னையும் சுவனத்தில் சேர்க்கும் என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த பேராசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த பேராசைக்கு தகுதியானவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் பூர்த்தியாக்கப்படும் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் இல்லை. எதற்காக படைக்கப்பட்டோம்? நம்மின் ஆசை என்ன சொல்லுங்க, உங்களோட ஆசை என்னவாக இருக்கும்? ஹஸ்ரத் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு, உங்களுக்கு இல்லை என்னோடதே சொல்றேனே, ஒரு பிரம்மாண்டமான வீடு, ஒரு 4 பெட்ரூமோட, ஒரு பெரிய இனோவா கார், ஒரு நிம்மதியான சிறப்பான வாழ்க்கை, அப்படியே கம்பீரமான தோற்றம். அல்லாஹு தாலா ஹலாலான எண்ணங்களை கபூல் செய்வானாக. உலக ஆசையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், விசாலமான வாகனம், விசாலமான வீடு, நல்ல சாலிகான மனைவி, 3 சஆதத், 3ஐயும் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். அல்லாஹ் எல்லாவற்றையும் நிரப்பமாக எல்லா மக்களுக்கும் தருவானாக. வாழ்கிற காலத்திலே எந்த சூழலிலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் பிறர்களை எதிர்பார்க்காமல் பிறர்களுக்கு கொடுத்து வாழ்கிற மேலுள்ள கரங்களாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நமக்கு கிடைக்கிற அந்த பேராசையின் அடிப்படை என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆசையே ஒருத்தருக்கு சொர்க்கம் கிடைக்கணும் தான். அந்த சொர்க்கம் நபி அவர்களின் பேராசை அந்த சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதைத்தான் தெளிவாக நமக்கு குர்ஆன் பேசுகிறது. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் உயிருக்கும் மேலானவங்க? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஸஅல்து நபிய யஷ்ஃபஅ லி யௌமல் கியாமா யா ரசூலல்லாஹ், மறுமையில எனக்கு நீங்க கொஞ்சம் ஷஃபாத் செய்யணுமே. யோசிக்கணும், ஏன் நபி அவங்க நமக்கு பேராசைக்க நமக்கான உயிருக்கு மேலானவர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க மறுமையில கொஞ்சம் ஷஃபாத் செய்யணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஃபாயிலுன், அனஸே நான் நிச்சயமாக செய்வேன், அனஸே நிச்சயமாக நான் அதை செய்வேன். உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஃபஐன அத்லுபுக, உங்களை எங்க வந்து நான் பார்க்கணும்? இந்த உலகத்துல வாழும்போது நம்ம மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, ஓடி போய் பார்த்துருவாங்க, நபி அவர்களை பார்த்து விட முடியும். அனஸ் நாயகம் கேட்டார்கள், ஃபஐன அத்லுபுக, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை எங்கு வந்து பார்ப்பது? நீங்க எங்க இருப்பீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்களின் வார்த்தைகளை பாருங்கள், உத்துலுபுனி அவலமா தத்துலுபுனி அல சிராத், மொதோ என்ன நீங்க தேடணும்னா தயவு செஞ்சு சிராத்துல் முஸ்தகீமுக்கு வாங்க, அங்கதான் நிப்பேன்டாங்க. உதாரணமா நீங்க என்கிட்ட பேசுறீங்க, ஹஸ்ரத் எங்க பார்க்கலாம்? அஜியா நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, நம்ம மதரசா இருக்கு, பள்ளி இருக்கு, பள்ளிக்கு வாங்களே பார்த்துக்கலான்றோம். சில நேரங்களில் நம்மின் வேலைகள், நம்முடைய சூழல்கள், நம்முடைய பதவிகள் நமக்கு லேசான வார்த்தைகளில் இப்படிப்பட்ட பெருமையை சில நேரங்களில் கொடுக்கலாம். சாதாரணமா சொல்லிடுவோம், என்ன பார்க்கணுமா, டைம் இல்லைங்களே, நாளைக்கு பேசலாங்களா, இன்று பேசுவோம். ஆனால் சையதுல் கவுனைன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பிற்கு சொந்தக்காரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே அவ்வளமா தத்துலுபுனி அல சிராத், முதலில் நீங்கள் தேட வேண்டியது சிராத்துல் முஸ்தகீம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிராத்துல் முஸ்தகீம்ல ரசூலுல்லாஹ்க்கு என்னங்க வேலை? நபி உங்களுக்கு அங்க என்ன வேலை இருக்கும்? நபி அவர்கள் சிராத்துல் முஸ்தகீமை கடப்பதற்கு அவர்களுக்கு தாமதம் ஏற்படுமா? நான் சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்நபியின் பார்வை சிராத்துல் முஸ்தகீமையே அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில் இல்லாமல் மாற்ற முடியுமா என்று கேட்டால் மாற்றும். முடியுமா? சாத்தியம் இல்லையா? சிராத்துல் முஸ்தகீமை கடக்காம இவங்களாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நபி அவர்கள் சிலர்களை அல்லாஹ்விடத்தில் ஒரு வேளை கோரிக்கை வைத்தால் நடக்குமா? நடக்காதா? நடக்குங்க. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கலையா? எத்துணை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் சுமணத்தை கொண்டு சுப செய்தி சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யாரும் சொல்லல, இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி, கடைசியில கேட்டாங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த சொர்க்கத்துக்கு நான் போயிடணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் நடக்கும் தாங்க. அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல மட்டும் பார்த்து வந்துருங்கன்னா சொல்லல. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் என் வாகனத்திலே அமர்ந்திருப்பேன், நீங்கள் எனக்கு முன்னால் அதன் கயிறை பிடித்து எனக்கு முன்னால் சுவனத்திற்கு செல்வீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களிடத்திலே கேட்டால் எல்லாம் கிடைக்கும் அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில். நபியவங்க அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல வந்து என்ன பாருங்கன்றாங்க. என்ன நபியவர்களுக்கு அங்கு என்ன சூழல் இருக்கிறது? நபியவர்கள் சொல்வார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் நெருப்பு மூட்டுறார், அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறார். நெருப்பின் வெளிச்சத்திலே பூச்சிகள் உள்ளே விட வருகிறது. அப்படித்தானுங்க, மழை பெஞ்சா லைட்டுக்கு என்ன வரும்? ஈசல் வரும். பூச்சிகள் அதை எங்கெல்லாம் வெளிச்சம் கரண்ட் போயிருச்சுன்னு புரியுற மாதிரி சொல்றேன்னு, மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம மொபைல்லேயே பூச்சி வந்து உட்காரும். ஏன்னா வெளிச்சத்தை தேடி பூச்சிகள் வரும், சிறு சிறு ஈசல் போன்ற விஷயங்கள் வரும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் நெருப்பை மூட்டுகிறார், அந்த நெருப்பிலே பூச்சிகள் வருகிறது, அதில் விழ பார்க்கிறது, அவர் அதை நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறார், தட்டி தட்டி விடுறார். அப்படித்தான் நானும், நீங்கள் நரகத்திலே விழச் செல்வீர்கள், நான் உங்களின் இடுப்பை பிடித்து உங்களை பாதுகாக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில பதிவு செய்யப்படுதுங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரிந்தவர்கள் நான், புரியாதவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் மோசமான கொள்கைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களின் இடுப்பை பிடித்து நான் பாதுகாப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுதாயம் சிராத்துல் முஸ்தகீமில் தவறுகிறது என்று சொன்னால் உறுதியாக சொல்வேன், உயிருக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கப்பட்ட பிறகு உங்களின் இபாதத்துகள் அமைந்தால் நிச்சயமாக சிராத்துல் முஸ்தகீமில் நம்மை பாதுகாப்பதற்கென நபி அவர்களை அல்லாஹ் அமைத்திருப்பான். அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தந்துருவானார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனஸே, என்னை சிராத்துல் முஸ்தகீமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உடனே அனஸ் நாயகம் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஃபைன்னம் அல்கக அல சிராத், ஒருவேளை சிராத்துல் முஸ்தகீம்ல உங்களை பார்க்கலன்னா எங்க வந்து பார்க்கட்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், உதுலுபுனி இந்தல் மீசான், நேரா மீசானுக்கு வந்து என்ன பாருங்கன்றாங்க. மீசான்ல ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வேலை? மீசான்ல என்ன நடக்கும்? என் நபியோட நன்மையை அல்லாஹ் அளவு போட போறானா? என் நபிட்ட அளவு போடுறதுக்கு தீமைகள் ஏதாவது இருக்கிறதா? உறுதியாக சொல்வேன், என் நபியின் வாழ்விலே ஒரு குற்றம், குறைகள், பாவங்கள் கூட கிடையாது. என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சான்றை கொடுத்து விட்டார். நபி அவர்களின் வாழ்வு மிக பரிசுத்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசானிலே நிற்பார்கள். என்ன காரணம்? அந்த இடத்துல இந்த சமுதாயத்தின் நன்மைகள் அளவிடப்படும் பொழுது என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்சம் என் சமுதாயம், என்னுடைய உம்மத் அல்லவா, நன்மையின் தட்டு கணந்து விட்டால் இவர்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாகி விடுவார்களே. அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன். நபி அவர்கள் யார் தெரியுமா? இந்த முஃமினீன்களின் மீது பேராசை கொண்டவர்கள். எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடும். மீசானிலே என் நபி அவர்களின் பார்வை அல்லாஹ்விடத்திலே அந்த பார்வை படும் பொழுது உறுதியாக சொல்வேன், நிச்சயமாக சொல்வேன், என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தின் அடிப்படையிலே மீசானிலே என்னுடைய பாவத்தட்டு கனம் இழந்து என் நன்மைகள் கனத்து விடும், கனத்தால் தாழ்ந்து விடும். சரியான முஹப்பத்தோட அமல்கள் அமைந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க நிற்பாங்க. உடனே அனஸ் நாயகம் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், ஒருவேளை ஃபைன்லம் அல்கக இந்தல் மீசான், மீசான்லையும் நீங்க இல்லைன்னா எங்க வந்து பார்க்கட்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதுலுபுனி
இந்த ஹவுலுல் கௌசர்ல வந்து பாருங்க, அங்க நான் நிப்பேன்னு சொன்னாங்க. நபியவர்களுக்கு ஹவுலுல் கௌசரில் என்ன வேலை? இந்த சமுதாயம் தடுமாறி வரும். எந்த அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது? ஒருவருக்கு கணுக்கால் வரை, சிலர்களுக்கு முட்டுக்கால் வரை, இடுப்பு வரை, நெஞ்சம் வரை, கழுத்து வரை வியர்வையில் மூழ்கி இந்த சமூகம் தத்தளித்துக் கொண்டிருக்கும். தண்ணீருக்கான தேவை இந்த சமூகத்திற்கு கூடுதலாக இருக்கும். எப்படியாவது ஒரு மிடர் தண்ணீர் கிடைத்து விட்டால் அல்லாஹ் அக்பர், அதை விட சிறந்த ஒன்று அவர்களுக்கு இருக்க முடியாது. தண்ணி கிடைக்கணும்னு ஏங்குவாங்க. அதான் ஹதீஸ்ல பாக்குறமே, மழை அளவுக்கு நன்மை கொண்டு வருவார் ஒருத்தர். அல்லாஹ் கேட்பான், என்ன சொர்க்கத்துக்கு போறீங்களா? போறீங்க, நன்மையை வச்சு போறேன்னு சொல்லுவாங்க. நடக்கட்டும். நடப்பாரு, தாகம் எடுக்கும். தண்ணி கேட்டா மொத்த அமலையும் கேட்பாங்க. மீண்டும் சொல்வார், ரப்பே உன் ரஹ்மத்தால் நான் சுவனம் சொல்கிறேன். கோடான கோடி நன்மைகளை நீங்கள் வைத்திருந்தாலும் என் ரப்பின் ரஹ்மத் இருந்தால்தான் எல்லாம் சிறப்பாக அமையும். நபி அவர்கள் ஹவுலுல் கௌசரில் இருப்பார்கள். எதற்கு தெரியுமா? இந்தாங்க தண்ணி குடிங்கன்னு எடுத்து கொடுப்பாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், வான ஃபரத்துக்கும் அலல் ஹவுல், உங்களுக்காக நான் ஹவுலுல் கௌசரில் காத்திருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தித்து பாருங்களேன். அனஸ் நாயகம் கேட்டார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அடுத்தது என்று கேட்பதற்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 3 இடத்தை தவிர வேறு எங்கும் என்னை பார்க்க முடியாது. இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக நான் இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிங்க, இந்த சமுதாயத்தின் மறுமை சுவனமா நரகமா என்ற சிராத்துல் முஸ்தகீமில் என் நபி அவர்கள் காவல் நிற்கிறார்கள். அங்கு காத்து கிடக்கிறார்கள் இந்த சமூகத்தின் வெற்றிக்காக. இந்த சமுதாயத்தின் நன்மைகள் அளவிடப்படும் பொழுது இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை 50, 60, 100 எவ்வளவு இருக்கிறதோ அதில் செய்த அமல்கள் அளவிடப்படும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த சமுதாயம் தாகத்தோடு வரும் பொழுது தண்ணீர் கொடுக்க என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 இடங்களும் இந்த சமூகம் தத்தளிக்கும் இடம் என்றால் மஹ்ஷரின் கதாநாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணின் கதாநாயகராக நாளை மறுமையிலே திகழ்வார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆதலால் தான் சொல்கிறேன், நம் உயிருக்கும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மறுமையின் நம்முடைய சூழல்களை சரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உயர்ந்த சுவனம் நபியவர்களை எதிர்பார்த்திருக்க, அதை நபியவர்கள் கண்டுகொள்ளாமல் நம்மின் மறுமையை எதிர்பார்த்து அந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் உயிருக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். அதுதான் இன்னைக்கு தலைப்பு, உயிருக்கும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் சஹாபாக்கள் உணர்ந்திருந்தாங்க. சஹாபாக்களுக்கு இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிருது. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கடுமையான காதல், ரொம்ப பெரிய காதல். ஒரு ஹதீஸை தெளிவா உணர்ந்திருந்தாங்க. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். ஒருத்தர் எப்ப தெரியுமா மூமினா மாறுவாரு? அவரின் மக்கள், அவரின் குடும்பம், அவரின் பெற்றோர்கள், உலகம் அத்துணைகளை விடவும் நபியவர்கள் அவருக்கு உகந்தவராக, மிக பிரியமானவராக மாற்றப்படும் பொழுதுதான் ஈமானவர்களில் பிறக்கும் என்பதை உணர்ந்திருந்த அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட போர்க்களத்துல நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல அவங்க அத்தா நிக்கிறாங்க, ஜர்ராஹ் நிக்கிறார். பார்த்தார், பையனை எப்படியாவது கோவப்படுத்திடணும்னு ஐடியா பண்றார். கடுமையா வார்த்தை பேசுறார், கடுமையா மோசமா பேசுறார். அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்னா பக்கத்துல யாருங்க? பொறுமையின் சிகரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கான ஆசான். நபி அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கான ஆசான்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு தந்தையின் இடத்தில் இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தையின் அந்தஸ்தில் இருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தந்தைன்னு சொல்லக்கூடாது. யாருக்கும் நபி அவர்கள் தந்தை இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அது ஒரு பக்கம். அந்த இடத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட நிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஜர்ராஹ் அவர் நிக்கிறார். பையனை கண்டபடி பேசுறாரு. கோவமே வரல, பேசிக்குங்க பரவாயில்ல, பெற்ற தந்தை அல்லவா. ஒரு கட்டத்திலே பையனின் கோபத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக தான் கட்டிய தன் மனைவி மகனின் தாயை மோசமாக பேசுகிறார், கடுமையா பேசுறார். யாருக்கு கோபம் வராம இருக்கும்? அம்மாவை பத்தி பேசுனா ஒரு அடி அடிச்சுட்டு தான் அடுத்து வருவோம். முடிந்தால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பொறுமையா இருக்கிறாங்க. பரவாயில்ல, இஸ்லாத்திற்காக எதையும் ஏற்றுக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் ஃபபுத்ததா பிஸபின் நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட ஆரம்பிக்கிறார். வரலாறுகள் பேசுகிறது, ஃபபியதிஹி ரஅஸு அபி, கையில அத்தாவோட தலையை கொண்டு வந்துட்டார். அல்லாஹு அக்பர்.
தன் தாயை பேசிய பொழுது வராத கோபம் தன் ஹபீபை பேச ஆரம்பிக்கும் பொழுது வந்து விட்டது என்றால் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு வைக்கப்பட வேண்டும் தெரியுமா? என்னை பெற்றெடுத்து என்னை சிரமப்பட்டு வளர்த்து என் பெற்றோர்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்களாக வைக்கப்பட்டால்தான் இந்த உலகிலே நாம் படைக்கப்பட்டதின் அந்த அர்த்தத்தை பூர்த்தியாக்கியவர்கள் என்பதை உணர்ந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையின் தலையை கையில் கொண்டு வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு போவார்கள். ஹஸரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு வரலாறுகள் வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி எல்லாம் பேச வேணாம், அவங்க கூட இருக்கிற அவங்களுடைய கழுதையை பத்தி பேசினா கூட கோபம் வந்துடும். நபி அவங்கள்ட்ட கழுதை இருந்துச்சு, நபி அவங்கள்ட்ட நிறைய வாகனங்கள் இருந்தது, ஒட்டகம் இருந்தது. நபி அவங்களுடைய கழுதை ஒரு பயணம் போறாங்க. தஃப்சீர் ஜலாலையிலே இந்த வரலாறு பதிவு செய்யப்படுகிறது, குர்ஆனின் விரிவுரையிலே பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சில சஹாபாக்கள் ஒரு பயணம் செய்யறாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு ஸலூல்ங்கிற முனாஃபிக்குகளின் தலைவன், ஆக மோசமான ஒரு நயவஞ்சகன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்மதமாக இட்டு கட்டியதும் அந்த கயவன் தான். அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு ஸலூல் நிற்கும் போது நபி அவங்களுடைய கழுதை அவனை கடந்து போகும் பொழுது ஃபபால கொஞ்சமா சிறுநீர் கழிச்சிருச்சு. என்னதுங்க? நபி அவங்களுடைய கழுதை சிறுநீர் கழித்து விட்டது. அப்படி சிறுநீர் கழிச்ச உடனே ஃபஸத்த அன்ஃபஹு மூக்க பொத்திக்கிட்டான். நாறுதன் மூக்க பொத்திட்டான். வேற ஒன்னும் பேசல, வேற ஒன்னும் செய்யல, மூக்கை மட்டும் மூடிக்கொண்டான். உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ற ரலியல்லாஹு அன்ஹு என்ற கவிஞர் சொன்னார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், லபௌலு ஹிமாரிஹி அத்யபு ரிஹம் மின் மிஸ்கிக், என் நபி அவர்களின் கழுதையின் சிறுநீர் அந்தஸ்து உனக்கு தெரியுமா? எதை வர்ணிக்கிறாங்க பாருங்க, எதை பாராட்டுறாங்க பாருங்க. என் நபியின் கழுதையின் சிறுநீரின் அந்தஸ்து தெரியுமா உனக்கு? அது எப்படிப்பட்டது தெரியுமா? அத்யபு ரிஹம், மிக உயர்ந்த சுகந்தம் அது என்றார்கள், மிகப்பெரிய வாசனை பொருள் என்றார்கள். தொடர்ந்து சொன்னார்கள், அத்தியபு ரீஹம் மின் மிஸ்கிக், நீ போடுகிறாயே கஸ்தூரி, அந்த கஸ்தூரியை விட என் நபியின் கழுதையின் சிறுநீர் மிக வாசனையால் மிக உயர்ந்த சுகந்தம் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. பேச்சு வளர்ந்து சண்டையாயிருச்சு. தஃப்சீர் ஜலாலினிலே பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு செருப்பு கழட்டி அடிச்சாங்களாமா. எதை எடுத்து? செருப்பை கலற்றி என் நபியின் கழுதையின் சிறுநீரை நீ சாதாரணமாக நினைக்கிறாயா? அதற்காக நீ மூக்கை மூடிக்கொள்கிறாயா? அதை நாற்றம் துர்நாற்றம் என்று நீ சொல்ல வருகிறாயா? சொல்லக்கூட இல்ல, சொல்ல வருகிறாயா? உன்னை நான் எப்படி பழிதீர்க்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்து செருப்பை கலற்றி அடித்தது மட்டுமல்ல, பேரித்தம்பழத்தின் மட்டையை எடுத்து அடித்தார்கள் என்று வரலாறுகள் பேசுகிறது. அப்படிப்பட்டவர்கள் அருமை சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கும் மேலாக வைக்கப்பட வேண்டும் என்பதை தங்களின் வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் நிரூபித்து காட்டியவர்கள் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், பெரிய ஆட்சியாளர். மிஸ்ரினுடைய ஆட்சியாளராக அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சி காலத்துல கிறிஸ்துவர்கள் நிறைய பேர் மிஸ்ரில் இருந்தாங்க, நிறைய கிறிஸ்துவர்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு நீதமான ஆட்சியை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வை மிகப்பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஒரு நாள் என்ன ஆயிருச்சுன்னா, அவங்க வீதியில ஒரு இயேசுவினுடைய சிலையை வச்சிருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிலையை செஞ்சு வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த இயேசு சிலையினுடைய மூக்கு உடைக்கப்பட்டு விட்டது. உடனே அந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். என்னைக்கும் யாரும் யாருடைய கடவுள்களையும் திட்டக்கூடாது என்று குர்ஆன் பேசுகிறது. எவ்வளவு நீதமான ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் என்று பாருங்கள். நபியவர்களை உயிருக்கும் மேலாக சஹாபாக்கள் எப்பொழுது வைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீதத்தை தவிர எதையுமே பார்க்க முடியாது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு கூட்டமே வருது. ஊருக்குள்ள பேச்சு அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் ராணுவ வீரர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈசா நபியினுடைய அந்த மூக்கை உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவிருச்சு. ஒரு முஸ்லீம் தான் செஞ்சிருப்பாரு, முஸ்லீம் ராணுவ வீரர்கள் தான் செய்திருப்பார்கள் என்ற செய்தி மிக வேகமாக பரவுகிறது. நேரம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் வந்துருச்சு. அந்த கிறிஸ்துவ கூட்டத்தினுடைய தலைவர் வர்றார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, ஆட்சியாளரே, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் எங்களுடைய கிறிஸ்து சிலையினுடைய மூக்கை உடைச்சிட்டாரு, இதுக்கு நாங்க பழி தீர்க்கணும், ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கவில்லை. சரி வேணா, எதுக்கு மறுத்துட்டு, நீதமான ஆட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் சொல்கிறார்கள், சரி என்ன செய்யலாம் சொல்லுங்கள், அதற்காக வேண்டுமானால் நான் செலவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பொருளாதாரங்களை தருகிறேன், அதை சரி செய்யுங்கள் என்றார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அந்த கிறிஸ்துவர்கள் சொன்னார்கள், அதெல்லாம் முடியாது,
அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த மூக்கு எங்கள்கிட்ட இல்லை, அதை செய்யற மனநிலை எங்கள்கிட்ட கிடையாது. மனசு ரொம்ப வேதனையில இருக்கும். ஒரே ஒரு பகரம் மீட்டுறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிலையை செய்து அதன் மூக்கை மட்டும் உடைத்து விடுகிறோம், போதும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா பேசுறாங்க? அன்னவர்களுக்கு கோபம் முகம் சிவந்து விட்டது. நடக்கிறார்கள், நடந்து கொண்டே இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், நீங்கள் பேசிய வார்த்தைக்கு உங்களின் தலைகளை நான் துண்டிக்க வேண்டும். நீங்க சொன்ன வார்த்தைக்கு உங்களுடைய தலையை நான் எடுத்திருக்கணும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் வார்த்தைகள். ஆனால் நான் நபி அவர்களின் கலாசாலையில் பாடம் படித்தவர் அல்லவா. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பொறுமை காத்து சொல்கிறார்கள், அது நடக்காது. எங்களுடைய மனதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தி விட்டீர்கள். என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்தையே செய்ய போகிறீர்களா? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கான இடத்தை கொடுக்க மாட்டார்கள். எங்க 1500 வருஷம் ஆயிருச்சு, எங்கேயாவது ரசூலுல்லாஹ்வுடைய உருவம் எங்கேயாவது இருக்குமா? அதுதான் இஸ்லாமியர்களுக்கான அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிலைகளை செய்வேன் என்று அந்த கிறிஸ்துவர்கள் சொன்ன உடனே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அது நடக்கவே நடக்காது, அது நடக்காது. எங்களின் பிள்ளைகள் வெட்டப்பட்டாலும், எங்களின் செல்வங்கள் அழிக்கப்பட்டாலும், நாங்களே துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் அதற்கு சரி என்று சொல்வோமே தவிர என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவத்தையும் செய்ய விட மாட்டோம், அதன் மூக்கை சிதைக்கவும் விட மாட்டோம் என்றார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, என்ன செய்யலாம்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுட்டாங்க. சரி, பரவாயில்ல, நீதமான ஒரு ஆட்சியாளராக இருக்கணும்ல. சரி, ஒரு முஸ்லீமை உங்களிடம் தருகிறோம், அவங்க மூக்கை நீங்க சபையில வச்சு வெட்டி போட்டுருங்க, சரியா? அவங்களுக்கு ஆஹா பரவாயில்ல, நல்லா இருக்கு, சரி ஓகே செய்யலாம். எல்லாருக்கும் அறிவிப்பு செய்யப்படுது. முஸ்லிம்களுக்கு பெருசா விஷயம் தெரியாது. கிறிஸ்துவர்களுக்கு இடையிலே அறிவிப்பு செய்யப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு கூட்டம் அந்த இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாகனத்துல குதிரையில இறங்குறாங்க. இறங்கின உடனே எல்லாரும் கேட்கிறாங்க, என்ன நிகழ்வு, என்ன நடக்க போகிறது? அந்த கிறிஸ்துவ பாதிரியாரும் நிற்கிறார். விஷயங்கள் கேட்கப்படும் பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற ஒரு விஷயம் நடந்து விட்டது. அவங்க சொல்றாங்க, சிலை வணக்கத்தை முஸ்லிம்கள் தான் விருப்பாங்க, அதனால ஒருவேளை முஸ்லிம் இராணுவ படையில் உண்டான யாராவது தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு பழிவாங்கிற விதமா ஒரு முஸ்லிமின் மூக்கை சிதைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதற்கு நான் ஒப்புதல் அளித்து விட்டேன். அந்த நிகழ்வு தான் நடக்க போகிறது என்று சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மூக்கை தயவு செய்து வெட்டிக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆட்சியாளர், எகிப்தினுடைய அதிபதி, இராணுவ படை தளபதி, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது உண்மையா என்று கூட அதை ஆராயவில்லை. அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் மாற்று மத சகோதரர்கள், அவர்கள் நம்முடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான நீதத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உருவம் சிதைக்கப்படும் என்று சொன்ன உடனே, நபி அவர்களின் உருவம் செய்யப்படும் என்று சொன்ன உடனே, அதற்காக என் மூக்கை கூட நான் தியாகம் செய்கிறேன் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்திலே நாங்கள் முன் வருகிறோம் என்று இஸ்லாமியர்கள் தானாக முன்வந்து, ஏன் எங்களின் மூக்கு அறுக்கப்படக்கூடாதா, நாங்கள் வருகிறோம் என்று எல்லா நபர்களும் ஓடோடி வருகிறார்கள். உடனே ஒருத்தர் வந்துட்டார், மன்னிச்சிருங்க, அந்த தவறை நான் தான் செய்தேன் என்று ஒரு முஸ்லீம் வருகிறார். செஞ்சது ஒரு முஸ்லீம் தான், ஒரு இஸ்லாமியர் தான் அதை செய்தார். அந்த சூழலிலே அவருடைய உள்ளங்களில் இருந்த சில விஷயங்களின் அடிப்படையில் அதை செய்து விட்டார். அது இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் தவறு செய்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாசாலையில் பாடம் படித்த சஹாபாக்கள், அருமை சஹாபாக்கள், ஒரு உண்மையான முஃமின் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். அதுதான் இஸ்லாம், அதுதான் ஷரியத். உடனே அந்த சூழலை பார்த்த உடனே அந்த கிறிஸ்துவ பாதிரியாருக்கு ஆச்சரியமாகி போகிறது. இன்னும் ஒரு நபருடைய உயிரோட கூட அவர் இல்லை, அவரோட சிலையை செஞ்சு மூக்க உடைச்சிருவோன்னு சொன்னதுக்கு இத்துணை முஸ்லிம்கள் உயிரை கொடுக்க தயாராக வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மனிதர் இந்த உலகில் இப்பொழுது இருந்தால் அவரின் பாதத்தை கழுகி நான் தண்ணீரை குடித்திருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார் அந்த கிறிஸ்துவர். அவரின் பாதத்தை கழுகி அந்த தண்ணீரை நான் குடித்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை அந்த பாதிரியார் உணர்த்துகிறார். ஒருவரை நேசிப்பவர்களே இவ்வளவு சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றால், நீதத்தை நிலைநாட்டுகிறார்கள் என்றால், இவர்களின் தலைவர், இவர்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பார்கள்? உடனே அதை கேட்ட கிறிஸ்துவர்களில் பல்லாயிரம் நபர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள், எப்பொழுது இந்த சமுதாயத்தில்
உண்மையாகவே உயிருக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளங்களில் நிறைத்து வைக்கப்படுகிறார்களோ அப்பொழுது நமக்கான ஆபத்தை கூட அல்லாஹ் நமக்கான சாதகமான விஷயமாக மாற்றி விடுவான். வரலாறுகள் பேசுகிறது. அல்லாஹ் மாற்றி தருவானாக. எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் நீக்குவானாக. சஹாபாக்கள் அப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு, கொல்ல போறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கொல்லப்படுவதற்கான சூழல் தயார் செய்யப்பட்டு விட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்பட்டுச்சு. நிறைய சஹாபாக்கள்கிட்ட சொல்லப்பட்ட விஷயம் அது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இருந்தா நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, உயிரோட வாழ்ந்தரலாம். சொன்னாங்க சஹாபாக்கள், என்ன சொல்றீங்க? நான் இருக்கும் இடத்தில் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா, என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமாக சொல்ல வருகிறீர்களா? என் நாவுகள் லேசாக நபி அவர்களை சாதாரணமானவர் என்று சொல்லிவிட்டால் அங்கு அவரின் வாழ்க்கையே காப்பாற்றப்படும் என்று சொன்னாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் நாயகத்தின் பாதத்தில் முள் குத்துவதை கூட எங்களால் தாங்க முடியாது. உயிர் என்ன உயிர் போயிரட்டும், என் நபி அவர்களின் பாதத்திலே தைக்கப்படுகிற ஒரு முள்ளை கூட என்னுடைய உள்ளம் தாங்காது என்று சொன்னால் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் ஏற்படுகிற எந்த சிரமத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? என் உயிருக்கும் மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். உயிருக்கும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாமளும் சொல்லணுங்க, சொல்றோம் இல்லையா? எப்ப அது உள்ளத்துல இருந்து வரும்? ஏன் சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லதுதான், நான் வஃபாத் ஆகிறது உங்களுக்கு நல்லதுதான் சொன்னாங்க. யோசிக்கிறோம், உயிரோடு இருக்கிறது நல்லது, சரி ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம். நபி அவர்கள் வஃபாத் ஆகுவது எப்படி நமக்கு நல்லதாக அமைய முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரது அலைய அமாலுக்கும், உங்களின் அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் காட்டப்படும். இன்னைக்கும் நாம செய்யற அமல் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட காட்டப்படுது. இன்னைக்கு இஷா தொழுதுட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட காட்டப்பட்டிருக்கும். என் நபி அவங்க சொன்னாங்க, என் நபி அவர்களின் வார்த்தை, என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அது காட்டப்பட்டிருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபமா கான மின் ஹஸனின், ஏதாவது ஒரு நல்லது உங்கள்ட்ட இருந்து வந்துட்டா ஹமிதுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்னு நான் சொல்லுவேன். நாம நல்லதை செஞ்சது ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா, நபி உங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சுன்னா, இதோ இந்த ஜமாத் உங்களை பற்றி இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தது, இதோ மதீனா மஸ்ஜிதின் முன்பிருந்து இந்த நிகழ்விலே உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தது என்ற விஷயம் பதிவு செய்யப்பட்டால் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே ஒரு வேளை வமாகான மின் செய்யின், ஏதாவது ஒரு குற்றம் உங்களிடத்தில் இருந்து வந்தால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் மன்னிப்பு தேடுவேன் என்றார்கள் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற என்னங்க வேணும்? நான் செஞ்ச குற்றத்துக்காக என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் எனக்காக மன்னிப்பு கேட்கிறாங்கண்டா, எனக்காக அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யறாங்கன்னு சொன்னா இதை விட சிறந்த ஒன்று, இதை விட மிகப்பெரிய ஒன்று எது இருக்க முடியும்? இவ்வளவு என்னுடைய பாவத்திற்காக நானே இஸ்திக்ஃபார் செய்ய தயங்கலாம். யோசிச்சு பாருங்க, நேற்று எத்தனை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருப்போம்? எத்தனை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லியிருப்போம்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் செஞ்ச பாவத்துக்காக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அல்லாஹ் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுன்னு கேட்டோமா? ஆனால் என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக கேட்டிருப்பார்கள். இது உண்மையின் உண்மையாளரான, உண்மைகளின் உறைவிடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தை. ஏங்க, அதனாலதான் ஒரு சஹாபி கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுது. அத்தபின்னு ஒரு சஹாபி, அகீதத்து சுன்னாங்கிற கிதாபுல பதிவு செய்யப்படுது. அத்தபிங்கிற ஒரு சஹாபி அல்ல, ஒரு தாபிஈ அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு கிராமவாசி ஓடோடி வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள் புனிதமான மதீனத்துல் முனவ்வராவிலே. வந்துட்டு சொல்றாரு, கத ஜிஅதுக முஸ்தக்ஃபிரன் லி தம்பி, நாயகமே யா ரசூலுல்லாஹ், உங்கள்ட்ட என்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடி வந்திருக்கிறேன். அல்லாஹ்ட்ட தான் மன்னிப்பு கேட்க போறாரு. அவர் சொன்ன வார்த்தை, என் பாவத்திற்கு மன்னிப்பு தேடி நான் வந்திருக்கிறேன் சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், அதை நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாரு. இது குர்ஆனின் வசனம். வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவாபர் ரஹீமா சொன்னாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு வலவ் அன்னஹும் யظلموا அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சுட்டு, என்னங்க பாவம் செய்யறது நமக்கு நாமளே அநியாயம் செய்யறது தான். ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு ஜாஊக, நல்ல விளங்கணும் குர்ஆன் வசனத்தை, ஜாஊக நபியே உங்களிடத்தில் வந்து, அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ் தான் பேசுகிறான். ஜாஊக நபியே உங்களிடத்தில் வந்து, இப்ப என்ன செய்யறோம்? பாவம் செஞ்சுட்டோம், கிளம்பி மதீனாக்கு போயிட்டோம். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை விளக்குகிறேன், கிளம்பி மதீனாக்கு போயிட்டோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், அங்க போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம். யா அல்லாஹ், நபி உங்களுடைய மதீனா ஷெரீஃப்ல நபி உங்களுடைய ரவுலாவுக்கு முன்னாடி இருந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவருக்காக நபி அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்கிறார்கள். யா அல்லாஹ், இதோ அடியார் வந்துட்டாப்ல, இவரோட பாவத்தை மன்னிச்சிரேங்கறாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ்வை அந்த நபர் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் பெற்றுக்கொள்வார். அப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு மதீனாவுக்கு போய் அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் செய்து அவருக்காக நபி அவர்களும் இஸ்திக்பார் செய்வார் என்று சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன், அவரின் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் தான் சொல்லுது. இன்னைக்கும் இந்த வசனம் இருக்கு. இத அந்த கிராமவாசி சொல்றார், இப்படி நான் கேட்டிருக்கிறேன், அதனால இந்த என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் ஷஃபாத் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. யா கைர மன் துஃபினத் பில் காஇ யஅதுமுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காஉ வல் லகமு நஃப்ஸில் ஃபிதாஉ லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபிஹில் அஃபாஃபு வ ஃபிஹில் ஜூது வல் கரமு. என்ன சொன்னார்? இங்கு யாரின் எலும்புகள் அடக்கப்பட்டு இருக்கிறதோ அதில் மிகச் சிறந்தவரே. எலும்புன்னு சொல்றது பைத்துல முன்ன பின்ன அந்த மாதிரி வார்த்தைகள் வரும், கருத்தை மட்டும் சொல்றேனே. இங்கு அடக்கப்பட்டவரில் சிறந்தவரே, உங்களை கொண்டுதான் இந்த பகுதி மனம் கமழும் புனிதமான மதீனாவாக மாறிவிட்டது சொன்னாங்க. சொன்னார் அந்த நபர், அந்த கிராமவாசி சொன்னார், நஃப்ஸி ஃபிதாஉன் லிகப்ரின் அன்த சாகினுஹு, நீங்கள் உறங்குகிறீர்களே, இந்த கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் சொன்னார். இந்த கபருக்கு என் உயிர் அர்ப்பணம். ஃபீஹில் அஃபாஃப், இங்கு பத்தினித்தனம் இருக்கிறது. வஃபீஹில் ஜூது வல் கரம், இங்கு கொடைத்தன்மை இருக்கிறது, இங்கு சங்கைத்தன்மை நிறைந்து கிடக்கிறது, இரக்க குணம் இங்கு நிறைந்து கிடக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். நபி அவங்க கனவுல வர்றாங்க. அந்த அத்தபிங்கிற ஒரு கனவுல வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தபியே, அந்த கிராமவாசியை அவரிடம் சென்று அவருக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று அவருக்கு நீங்கள் சுபச்செய்தி சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த வரலாறு சொன்னா, இந்த ஹதீஸை சொன்னா உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. அதெல்லாம் எங்க ஆதாரம் இருக்கு? அட முட்டாளே, மதீனாவிற்கு சென்றிருந்தால் நீ தெளிவாக ஆதாரத்தை பார்த்திருப்பாய். அல்லாஹ் தஆலா மதீனாவிற்கும் ரவுலாவிற்கும் செல்லும் நசீபை விரைவாக தருவானாக. இருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்ட அந்த இடத்தை கூகுள்லயே பார்க்கலாம், நீங்க போட்டோலயே பார்க்கலாம். லைவ்ல நிறைய இன்னைக்கு ரொம்ப ஈஸியா அல்லாஹ் தஆலா நபி அவர்களின் ரவுலாவை காணும் நசீபை தந்திருக்கிறான். நம்ம மொபைல்ல பாக்குறோம், பலருக்கு கண்ண மூடனா பாக்குறாங்க. அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை அமரச் செய்வானாக, அந்த இடத்தில் நம்மை வைப்பானாக. மதீனாவிலே நபி அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலே தெளிவாக இன்றும் இருக்கிறது. நபி அவங்க அந்த மொத்தம் 3 கேட்டு மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லுவோம், நமக்கு இடது சைடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டு இருப்பார்கள். நாம போகும்போது நமக்கு இடது சைடு முதல் 2 கேட்டு மாதிரி இருக்கும், 2வது 2 கேட்டு இருக்கும், 3வது 2 கேட்டு இருக்கும் கதவு. அந்த 2வது இருக்கிற அந்த கேட்டில் தான், அந்த கதவுக்கு பின்னால் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் ஹஸரத் அபூபக்கர் நாயகமும் ஹஸரத் உமர் நாயகமும் அடக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல 2 தூண்ல இந்த பைத்து இன்னைக்கும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யாருங்க எழுதினா? என் நபியின் ஹதீஸை புரிந்த, என் நபியை தெளிவாக புரிந்த, என்னை விட நபியவர்கள் வாழ்ந்த இடத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களான மேன்மக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் இந்த பைத்து அங்க இருக்கு. மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, கை வைக்க முடியாது. கை வைத்து விட்டால் வைத்தவர்களின் வாழ்வை வல்ல ரஹ்மான் மாற்றி விடுவான். யா கைர மன் துஃபினத் பில் காஇ யஅதுமுஹு ஃபதாப மின் தீபிஹின்னல் காஉ வல் லகமு நஃப்ஸில் ஃபிதாஉ லிகப்ரின் அன்த சாகினுஹு. நபியே, நீங்கள் உறங்குகிறீர்களே, இந்த கபருக்கு என் உயிர் அர்ப்பணம் சொன்னார்கள். சொல்லலாமா? இங்கிருந்து சொல்கிறேன், நபியே, எங்களின் உயிர் உங்களின் ரவுலாவிற்கு அர்ப்பணம். அந்த நபியின் கலாசாலையில் பாடம் படித்த மகான்மார்கள் சொன்ன வார்த்தை. சொன்னார்கள், இங்கு எல்லாம் கிடைக்கும் என்றார்கள். நபியவர்கள் அவர்களுக்கான குற்ற மன்னிப்பு கிடைத்தது என்று தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் உணர்ந்திருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு மேலாக அமர்த்தப்பட வேண்டும் என்று. நபியவங்க ஒரு துவாவை வச்சிருக்கிறாங்க. ஏன் உயிருக்கு மேலன்னு சொல்லணும்? மறுமையின் கதாநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை வைத்திருக்கிறார்கள். லிகுல்லி நபியின் தஅவா, எல்லா நபிக்கும் ஒரு துவா வழங்கப்பட்டது. கட்டாயமாக அங்கீகரிக்கப்படுகிற ஒரு துவா எல்லா நபிக்கும் வழங்கப்பட்டது. என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் கஷ்டமே வரலையா? நபி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நாயகமே யா ரசூலல்லாஹ், உஹதுல ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே, உஹதுல ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுச்சு.
சஹாபாக்கள் நபி அவங்களுடைய பல்லு ஷஹீதாச்சு. இன்னைக்கு அந்த இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் காண்கிற நசீபை விரைவாக தருவானாக. அதற்கு பொருளாதாரங்கள் தடையாக இருந்தால் அல்லாஹ் தடையை நீக்கி செல்வங்களை விரைவாக தந்து சிறப்பான முறையில் காபாவையும் நபி அவர்களின் புனிதமான ரவுதாவையும் காணும் நசீபை நிரப்பமாக தருவானாக. இபாதத்துகள் செய்யும் நசீபை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த துஆவை பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஏன் உஹது ரசூலாட்ட கேட்கப்பட்டுச்சு, உஹது எப்படி இருந்துச்சு, அதை விட கஷ்டமான ஏதாவது நாடு இருந்ததா? நபி அவர்கள் சொன்னார்கள், தாயிஃபின் அந்த நாட்கள். நபி அவங்க சொன்னாங்க, தாயிஃபின் அந்த நாட்கள் வாழ்வில் மிக கஷ்டமானது. மனைவி இறந்துட்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா, மனைவி விவாத்தாயிட்டாங்கன்னா என்ன சூழல் இருக்கும்? என் நபி அவர்களின் உள்ளங்கள் மிக சங்கடத்தில் இருக்கிறது. அன்னவர்களை வளர்த்த அன்னவர்களின் சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இதோ சகீஃப் கோத்திரத்தார்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று தாயிஃபை நோக்கி ஓடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி விரட்டி அடித்தார்கள். பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேனியிலிருந்து ரத்தம் சொட்டியது. மஸ்ஜிதே ஹூன் ஒரு பள்ளிவாசல் இருக்கு, ரத்த பள்ளின்னு ஒரு பள்ளிவாசல் இன்னைக்கு அங்க இருக்கு. நபி அவங்க ஓய்வு எடுக்கலான்னு போய் உட்கார்ந்த இடத்துல பாறாங்கல்ல தள்ளிவிட முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கும் அந்த கல் ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாம, இவ்வளவு பெரிய கல்ல இத்தினூண்டு கல்லுல சப்போர்ட்ல நிக்க வச்சா அப்படி இருக்கும். இன்றும் அது அப்படியே இருக்கிறது. அல்லாஹ் காணும் நசீபை தருவானாக. நபி அவர்களின் மீது அந்த கல்லை தள்ளி பாறாங்கல்லை தள்ளி கொலை செய்ய நினைத்தார்களே, அந்த நாளை நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் என் வாழ்விலே மிக சிரமமானது. ஆனா நபி அவங்க துவா கேட்கல, யா அல்லாஹ் கஷ்டத்தை நீக்கிரு, கேட்கவே இல்லைங்க, எப்பொழுதும் கேட்கவில்லை. பாத்திமா அம்மையார் கேட்டாங்களே, கேட்கலாம்ல, முடியாது. எதற்காக? என் உம்மத் நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை இந்த சமூகத்திற்காக எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்லுவாங்க, ஒரு நாள் நைட்டு நபி அவங்க வீட்டுல காணோம். நான் தேடி போனேன். ஜன்னத்துல் பக்கீல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. நபி அவங்க காயிமன் நின்று கொண்டே, யா ரப்பி உம்மத்தி, என் ரப்பே என் உம்மத்தி என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, தொழுகையில் என்ன சொல்லணும், என்ன ஓதணும்? நபி அவர்கள் விதிவிலக்கு. சில நேரங்களில் நபி அவங்க சொல்றாங்க, நின்று கொண்டே யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, ராக்கிஅன் ருக்கு செஞ்ச நிலையிலையும் சொல்றாங்க, யா ரப்பி உம்மத்தி, என் ரப்பே என் உம்மத், என் ரப்பே என் உம்மத், என் உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ருக்குவிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சுஜூதிலையும் அப்படியே கேட்கிறாங்க. உடனே ஆயிஷா அம்மையார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ ஐனல் குர்ஆனு ஃபஹல் நஸீதஹு லி அஜ்லி ஹாதிஹில் உம்மா, என்ன குர்ஆன் எங்க போச்சு? ஆயிஷா அம்மையார் கேட்டாங்க, குர்ஆன் எங்க போச்சு? இந்த உம்மத்துக்காக குர்ஆனை மறந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆயிஷாவே, இந்த விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இது உங்களுக்கு ஆச்சரியமா தெரியுதா? நான் இப்ப சொல்ல போறேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் கேளுங்கள். நான் குர்ஆனை மறந்து விட்டேனா என்று கேட்டீர்களா? ஆனா அகூலு மா தும்து ஃபில் ஹயாத்தி உம்மத்தி, என் வாழ்நாளில் நான் வாழும் காலமெல்லாம் உம்மத்தி என்று சொல்லிக் கொண்டேதான் இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க தொடர்ந்து சொன்னாங்க, ஃபைதா தஹல்துல் கபர, ஒருவேளை மௌத்தாயி கபருக்கு போனாலும் குல்து யா உம்மத்தி, என் உம்மத்தி என்றுதான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். எங்க யோசிச்சு பாருங்களேன். நபி அவங்க சொன்னாங்க, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டால் எல்லாம் என்ன ஆகுங்க, எல்லாம் சுக்குநூறா போயிடும். ஆனா என் நபி என்ன செய்வாங்க தெரியுமா? சொன்னாங்க, யா ரப்பி உம்மத்தி, என் ரப்பே என் உம்மத்தி என்று நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆயிஷாவே, இது ஒரு ஆச்சரியமா உனக்கு என்று கேட்டார்கள். சிந்தித்து பாருங்க. இந்த சமுதாயம் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை கவனத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால் இந்த சமுதாயம் என்னங்க கைமாறு செய்ய போகுது? என்ன செய்ய போறோம்? உயிருக்கும் மேலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்? மலக்கு நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாமா, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா தரக்த பின்னாரி லிகலபி ரப்பிக ஃபீ உம்மத்திக மின் பக்கியா, ரப்புக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும் இல்லையா, அல்லாஹ்வுக்குன்னு கொஞ்சம் கோபம்ங்கிற தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தன்மைக்கு பழி வாங்கறதுக்காக உங்க உம்மத்துல யாரையுமே பேலன்ஸ் வைக்கலையே, எல்லாத்தையும் கூட்டு போயிட்டீங்களேன்னு கேட்பாங்களாம். ஒருத்தரையாவது விட்டு வச்சிருந்திருக்கலாமே, இப்படி எல்லாத்தையுமா கூட்டு போறது என்று நரகின் காவலாளி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பார்கள் என்று ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால்,
சிந்தித்து பாருங்கள் அருமையானவர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இம்மையில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர்கள் எங்கெல்லாம் கதாநாயகராக மிகச்சிறந்த உயர்ந்த தலைவராக திகழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் யா ஃபாத்திமா, யா ஹசன், யா ஹுசைன் என்று அவர்களின் வார்த்தைகள் வராது. யா உம்மத்தி, ரப்பே என் உம்மத்தை நீ பாதுகாத்து விடு. சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் சொல்லுவாங்க. சொர்க்கத்திற்கு செல்லும் வரை நபி அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வார்கள். இந்நபி அவர்கள் இந்த சமூகம் தடுமாறுகிற எல்லா இடத்திலும் இருப்பார்கள். ஹதீஸ்கள் திருமிதி ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது, சஹீஹான ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. இப்படி என் நபி அவர்கள் எனக்காக நிற்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நபி அவர்களை தான் அல்லாஹ் சொல்லுவான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு அவர்களிலிருந்து ஒரு தூதரை நாம் அனுப்பினோமே, அது அவர்களுக்கு நாம் செய்த பேருபகாரம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். வேற என்னங்க வேணும்? மறுமையில வெற்றி வேணுமா? மறுமையில் வெற்றி வேணாமா? வேணும் இல்லைங்களா? சொர்க்கம் கிடைக்க வேண்டுமா? மறுமையில் சிரமம் நீங்க வேண்டுமா? தண்ணீர் கிடைக்க வேண்டுமா? சிராத்துல் முஸ்தகீம் லேசாகணுமா? மீசானில் நன்மை கணக்க வேண்டுமா? என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது உண்டான அந்த பாசம் நபி அவர்களை உயிருக்கும் மேலாக அமர்த்தி விட்டு அதை உங்களுடைய இபாதத்துகளை நீங்கள் சரியாக்கினால் உறுதியாக நிச்சயமாக சத்தியமிட்டு சொல்வேன், என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியெல்லாம் ஹதீஸ்களில் சொன்னார்களோ அதுபோன்றே நமக்கு பரக்கத்தானவர்களாக மாற்றப்படுவார்கள். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வளவு நமக்கு செய்திருக்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உங்களுக்கு நான் நிறைவு செய்வேன். நபி அவர்கள் உயிருக்கும் மேலானவர்கள். என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கும் மேலானவங்க வாயில சொன்னா பத்தாது, உள்ளங்களில் ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து வருவதற்கான சூழலை அல்லாஹ் விரைவாக தந்தருள்வானாக. என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிரதிபலனாக அதிகமாக செலவாத்துகள் சொல்ல வேண்டும். இவ்வளவு செஞ்சிருக்காங்க, இன்னும் செய்ய போறாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரப்போறேன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் தரப்போறேன்னா என்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்குவீங்க சொல்லுங்க? ஒன்னும் இல்ல, சாதாரணமாக ஒரு நபர்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கடன் கேட்கிறோம், ஹஜ்ரத் 2 லட்சமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்வோம்? சிந்தித்து பாருங்கள். ஒரு பெரிய அதிகாரி நம்மை தேடி வருகிறார், எப்படி நடந்து கொள்வோம்? மிகப்பெரிய ஒன்றுமில்லாத உலகத்தின் அற்பமான இன்பங்களை நிறைவேற்றுகிறவர்களுக்காக நம்முடைய கைகள் குனிகிறது, தலைகள் குனிகிறது, பேச்சுகள் அடக்கத்தை கடைபிடிக்கிறது என்றால் மறுமையில் அனைத்தையும் லேசாக்க காத்திருக்கிற முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் மார்க்கம் சொல்கிறது. நிறைய ஸலவாத்துகளை சொல்லுங்கள். நபி அவர்களின் ஒரே ஒரு விஷயத்தை வாழ்விலே மிக தெளிவாக கடைபிடித்து பாருங்கள். நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்கிறீர்களா? ஃபத்தபிஊனி, என்னை முழுமையாக பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ்வை எப்ப நம்ம பின்பற்றுறோமோ அல்லாஹ்வின் நேசம் நிச்சயமாக கிடைக்கும். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நம்மை நேசித்து விடுவான், அல்லாஹ் நம்மின் பாவங்களை மன்னிப்பான் என்று குர்ஆன் பேசுகிறது. நபி அவர்கள் சொல்வார்கள், அல் முத்தமஸ்ஸிகு பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி லஹு அஜ்ரு மிஅத்தி ஷஹீத். யார் குழப்பமான காலகட்டத்திலே என் சுன்னத்தை மிக தெளிவாக வலுவாக கடைபிடித்து வாழ்கிறாரோ, மிக தெளிவாக அதை பற்றி பிடித்து வாழ்கிறாரோ அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய வாழ்க்கையில காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த நியாமத்தை வெளிப்படுத்தும் விதமாக பிஸ்மில்லா, தண்ணி குடிக்க போறோமா பிஸ்மில்லா, தாடி வைக்கிறோமா என் நபியின் சுன்னத், வெண்மையான ஆடை அணிகிறோமா என் நபியின் சுன்னத், தொப்பி அணிகிறோமா என் நபியின் சுன்னத். நபி அவங்க தொப்பி போட்டாங்க, போடணும்னு கட்டாயப்படுத்தல. அட சுன்னத்துங்கிற அதற்கான மரியாதை எப்பொழுது வரும்? நபியின் சுன்னத், என் நபியின் சுன்னத். மீசையை கத்தரிக்கிறோமா என் நபியின் சுன்னத், மென்மையான ஆடை அணிகிறோமா என் நபியின் சுன்னத், தண்ணீரை குடிக்கிறோமா என் நபியின் சுன்னத். என் நபியவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள், என் நபியவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், என் நபியவர்கள் இப்படித்தான் பேசினார்கள் என்று அணுவாக ரசித்து நபியவர்களை எப்பொழுது இந்த சமூகம் பின்பற்றுகிறதோ அப்பொழுது சொல்வேன், நபி அவர்களின் மஹப்பத்தை நாம் ஏதோ தண்ணியை ஊத்தி எல்லாம் வளர்க்க வேணாம், அல்லாஹ் வளர்த்து விடுவான். அதை சுஹாபாக்கள் கடைபிடித்தார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி பேசுகிறான் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக உயிருக்கும் மேலாக உன்னதமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமர்த்துகிற நல்ல ஈமான்தாரிகளாக அல்லாஹ் அனைவர்களையும் ஆக்குவானாக. வாழ்விலே எல்லா சூழல்களிலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக வாழச் செய்வானாக.
நிம்மதியான வாழ்வை தந்து மஹப்பத்துர் ரசூலை அல்லாஹ் உள்ளத்தில் நிரப்பமாக ஆக்குவானாக. கடன்கள் இல்லாத வாழ்வை தந்து மரணம் வரை பிறர்களிடத்திலே கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த சபையில் ஒன்று கூடிய நமக்கும் நம்மின் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள், ஹயாத்தோடு இருக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி மக்கள், வாரிசுகள், மஹல்லாவாசிகள், உலக முஃமினீன்கள் என அனைவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்காக பொருளாதாரங்களை தந்தவர்கள், இதற்காக உடல் உழைப்புகளை தருபவர்கள், இதில் கலந்து கொள்பவர்கள் என அனைவர்களுக்கும் அல்லாஹ் எல்லா சிரமங்களையும் நீக்கி நபியவர்களின் ஷஃபாஅத்தோடு சிறப்பான முறையில் அல்லாஹ்வினுடைய சுவனத்தை அடைகிற நல்ல நசீபை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நாங்கள் அறிந்து அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ செய்த அனைத்து பாவங்களையும் முழுமையாக மறைத்து மன்னித்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களின் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், உலகிலே உண்டான முஃமினான ஆண்கள், பெண்கள், ரப்பே எங்களை நேசித்தவர்கள், நாங்கள் நேசித்தவர்கள், இந்த இடத்திலே ஒன்று கூடியவர்கள், குடும்பத்தார்கள், வாரிசுகள், காலம் சென்றவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் என அனைவர்களின் அனைத்து விதமான பாவங்களையும் முழுமையாக மறைத்து மன்னித்து கண்ணியமானவர்களாக வாழச் செய்வாயாக. ரஹ்மானே, ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ரப்பே மரணம் வரை உன்னை நின்று தொழுகிற நல்ல நசீபையும் ஈமானையும் இஹ்லாஸையும் தக்வாவையும் வாழ்விலே உன்னின் பொருத்தத்தையும் நபியவர்களின் மஹப்பத்தையும் நிரப்பமாக தந்து அருள்வாயாக. ரப்பே, திடீரென்ற மரணங்கள், விபத்துகள், அதிர்ச்சிகள், இழப்புகள், முசீபத்துகள், ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள், மருத்துவமனையின் சிரமங்கள், தாங்க முடியாத கஷ்டங்கள், இன்னல்கள், இடையூறுகள், முசீபத்துகள், ஆபத்துகள், எதிரிகள், பகைவர்கள், சூழ்ச்சியாளர்கள், அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள், பொறாமைக்காரர்கள், கண்திருஷ்டியாளர்கள் என அனைத்து முசீபத்துகளிலிருந்தும் அனைத்து மக்களையும் அனைத்து ஷரிலிருந்தும் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. ரஹ்மானான அல்லாஹ்வே, இங்கு ஒன்று சேர்ந்த எல்லா நபர்களின் ஹலாலான தேவைகளையும் உன்னுடைய ரஹ்மத்தால் நீயே பூர்த்தியாக்கி தருவாயாக. ரப்பே, சொந்த இல்லங்களையும் சொந்த வியாபாரங்களையும் செய்கிற வியாபாரங்களில் பரக்கத்தையும் தந்தருள்வாயாக. ரப்பே, மரணம் வரை உன்னை நின்று தொழுகிற நல்ல நசீபை தருவாயாக. ரப்பே, மரணம் வரை உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. ரப்பே, உடலை கிரிக்கடிக்கக்கூடிய மோசமான நோய்கள், விபத்துகள், மரணங்கள், அதிர்ச்சிகள், இழப்புகள், முசீபத்துகள், ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள், மருத்துவமனையின் சிரமங்கள், சொந்த தேவைகளுக்கு பிறர்களிடத்திலே கையேந்தக்கூடிய மோசமான சூழல்களில் இருந்து அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. ரப்பே, சுய தேவைகளை நிறைவேற்ற பிறர்களை எதிர்பார்ப்பதை விட்டும் ரப்பே உன்னுடைய கிருபையால் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தை உள்ளத்தில் நிரப்பமாக தந்து அருள்வாயாக. ரஹ்மானான அல்லாஹ்வே, யா அல்லாஹ், நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து ரப்பே வாழ்விலே நிரப்பமாக ரப்பே கடன் வட்டிகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளை தந்து எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இந்த துன்யாவில் இருந்தால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை தருவாயாக. ரப்பே, எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி பெருஞ்செல்வங்களான எங்களுடைய பெற்றோர் யாராவது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் ரப்பே அவர்களின் மண்ணறை வாழ்வை சுவனமாக ஆக்கி அருள்வாயாக. ரப்பே, இந்த நிகழ்வை நீயே கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், மதீனா மஸ்ஜிதும் எங்களுடைய மதரசா மிஃப்தாஹுல் ஜன்னா அரபிக் கல்லூரியையும் நீயே எல்லா காலங்களிலும் நிலைநிறுத்துவாயாக. ரப்பே, எல்லா காலங்களிலும் முன்னுதாரணமான மஹல்லாவாக இந்த மஹல்லாவையும் எங்களின் மஹல்லாக்களையும் ஆக்கி அருள்வாயாக. ரஹ்மானான அல்லாஹ்வே, யா அல்லாஹ், எங்களுடைய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள், இந்த மதரசாவில் ஓதக்கூடிய மாணவ மாணவிகள் என அனைவர்களுக்கும் பரக்கத்தை தந்து அவர்களின் பெற்றோர்களுக்கு வாழ்வை சிறப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே, இங்கு ஒன்று சேர்ந்த எல்லா நபர்களின் உள்ளங்களில் மறைத்து வைத்திருக்கிற அனைத்து ஹலாலான தேவைகளையும் முராதுகளையும் ஹாசிலாக்கி தருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆனா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் வ அத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.